ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஷூர்ல ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன சர்வீஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அஷூர் டேட்டா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஷூர் டேட்டா ஃபேக்டரி அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்க போறோம். சரி, அஷூர் டேட்டா ஃபேக்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ETL டூல் அப்படின்றாங்க. ETL டூல்னா என்ன? ஸோ ETL டூல்னா அதோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் லோட் பண்றாங்க. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ETLஓட ப்ராசஸ். நம்ம லைவ்ல வந்து நெறைய ETL டூல் நம்மகிட்ட பார்த்துருப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேட்டிக்கான ஒரு ETL டூல் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ETL டூல். அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டேஜ்ன்னு ஒரு ETL டூல் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ETL டூல்லாம் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ அஷூர் கிளவுட்லயுமே நமக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ETL ப்ராசஸ் பண்றதுக்காக ஒரு சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த சர்வீஸ் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஷூர் டேட்டா ஃபேக்டரி. ஸோ உங்களுக்கு இந்த ADF தெரிஞ்சுச்சுன்னா ஆக்சுவலா இத ADFன்னு சொல்லுவாங்க. ADF அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு சொல்றாங்க. ஸோ இந்த ஏடிஎஃப் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க ETL ப்ராசஸ் பண்றதும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஸோ உங்களோட ரெஸ்யூம்லயுமே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ETL உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, ADF தெரியும்னு சொன்னீங்கனாலே போதுமானது. நீங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு டூல் கூட நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் வந்து இப்போதைக்கு ப்ளே பண்ணுது. சரி. ஸோ இந்த ஏடிஎஃப் வந்து ETL ஒர்க்க பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் ETL ஒர்க் பண்ணுது அப்படின்றாங்க. என்ன ஆர்கெஸ்ட்ரேட்டர்னா என்ன? புதுசா இருக்கே இந்த வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு புரியணும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சுரும். சரி, இப்போ அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளையண்ட் இருக்காரு. அதாவது ஒரு கிளையண்ட் வந்து இவங்க வந்து ஒரு கிளையண்ட்ன்னு வச்சுப்போம். இந்த கிளையண்ட் வந்து என்ன கேட்குறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து பிரிப்பேர் பண்ணி கேட்குறாரு. என்ன சாஃப்ட்வேர்? இப்போ நான் வந்து இந்த மாரி வந்து இந்த கிளையண்ட் வந்து இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் பிரிப்பேர் பண்ணி கேட்குறாரு. இவரு யார்ட்ட கேட்பாரு? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கிட்ட கேட்பாரு. ஸோ இதான் நம்மளோட சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகேங்களா? கிளையண்ட் இருக்காரு. இதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. சாஃப்ட்வேர் கம்பெனி கிட்ட போயிட்டு, "எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் பிரிப்பேர் பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அத பிரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து யூசருக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு உண்டான ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இது என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்கா வந்து யூஸ் பண்றதுக்கு வந்துரும். இப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு Facebook மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். Facebook மாதிரியோ, இல்லன்னா ஒரு Instagram மாதிரியோ, ஸோ யூசர்ஸ் அதாவது நெறைய பேர் பப்ளிக்கா யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளையண்ட் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு இந்த மாரியான ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது" அப்படின்றாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான ரெக்யூர்மென்ட்ட எங்க குடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி கிட்ட குடுப்பாரு. இத யார்ட்ட குடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்மீடியேட்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, மேனேஜர். ஸோ இந்த மேனேஜர் தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கிளையண்ட் கிட்ட இருந்து ரெக்யூர்மென்ட்ட வாங்குவாரு. கரெக்ட்டுங்களா? ரெக்யூர்மென்ட்ட வாங்கிட்டு, இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து இத வந்து நம்ம வந்து டிஃபரெண்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரெக்யூர்மென்ட்ட மேனேஜர்ட்ட இருந்து வாங்கி, அத அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்றோம் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அனலைஸ் பண்ற ஃபேஸு. அடுத்த ஃபேஸ் என்ன? அடுத்த ஃபேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெவலப் பண்ற ஃபேஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃபேஸ் என்ன? அடுத்த ஃபேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்டிங் பண்ற ஃபேஸ். ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள வந்து அ டைரக்ட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேனேஜர் குடுக்கக்கூடிய அந்த ரெக்யூர்மென்ட்ட அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சுன்னா, அத டெவலப் பண்றாங்க. அத டெவலப் பண்ணத என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி எல்லாமே கிளியரா வந்துருச்சு. சக்சஸ்ஃபுல்லா அவங்க கேட்ட சாஃப்ட்வேர் மாரியே நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பப்ளிக் ரிலீஸ் பண்றதுக்கு என்னன்னா, ஜஸ்ட் டெப்ளாய் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, யூசர் அதாவது நம்மள மாரி யூசர்ஸ் வந்து இந்த Facebookஓ சாஃப்ட்வேரோ Facebook, Instagramன்ற மாரியான சாஃப்ட்வேர்ஸ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் தெரியும். இங்க நம்ம வந்து அந்த Facebook இருந்துச்சுன்னா, அந்த Facebookல வந்து என்னென்ன ஃபீட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் லைக் பண்றது, ஷேர் பண்றது அந்த மாரியான ஒர்க் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல வந்து இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி. இப்ப இந்த மேனேஜர் இருக்காரு பார்த்தீங்களா? இவருக்கு ஆக்சுவலா ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. அனலைஸ் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா, அனலைஸ் பண்ண மாட்டாரு. இவரு உட்கார்ந்து கோட் எழுதுவாரான்னு கேட்டீங்கன்னா, இவரு கோட் எழுத மாட்டாரு. இவரு உட்கார்ந்து டெஸ்ட் எழுதுவாரான்னு கேட்டீங்கன்னா, இவரு டெஸ்டிங்கும் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலா அந்த மேனேஜர் இல்லன்னா, இந்த ஒர்க் எதுவுமே நடக்காது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா, இவர் தான் கிளையண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வராரு. ஓகேங்களா? அனலைஸ் பண்றதுக்கு டெவலப்பருக்கு இவர் தான் குடுக்குறாரு. இந்த டெவலப்பர் வந்து டைரக்ட்டா நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போமாட்டாங்க. இவங்க திரும்பவும் மேனேஜர்ட்ட தான் சொல்லுவாங்க. "நான் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டேன்ப்பா" அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த மேனேஜர் என்ன பண்ணுவான்?
அடுத்த டாஸ்க் அசைன் பண்ணுவான். அடுத்த டாஸ்க் என்ன? டெவலப் பண்ற டாஸ்க் அசைன் பண்ணுவான். அப்ப அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் மேனேஜர்ட்ட சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் டெஸ்டிங்க்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டரும் என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கு குடுத்துருவாரு. டெஸ்டிங் முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மேனேஜர் தான் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஒர்க் எதுவுமே இவரு பண்ணல. ஆனா, இவரு இல்லன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒர்க் எதுவுமே நடக்காது. ஏன்னா, இவரு தான் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் கரெக்ட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம், இவர் தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்கு ரிலீஸும் பண்றாரு. அப்போ இந்த மேனேஜரோட ஒர்க் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மென்ட். கரெக்ட்டுங்களா? இதுல இருக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மென்ட்டும் இவர் தான் பண்றாரு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ, ஆர்கெஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா ஒர்க் எதுவுமே பண்ணாம, அது உள்ள இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர்ன்றவர் வந்து மேனேஜ் பண்றாரு. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏடிஎஃப். ஸோ, இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றவர் தான் இந்த ஏடிஎஃப் ஓகேங்களா? ஸோ, உள்ள நடக்கக்கூடிய ETL ப்ராசஸ் என்டையரா இவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் வச்சு மேனேஜ் பண்றாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த கிளையன்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா? ஒரு டேட்டா. ஸோ, இவங்க மேனேஜர் கிட்ட குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ராக்ட்ன்றாங்க. ஸோ, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஒரு இடத்துல இருந்து டேட்டாவ எடுத்துட்டு வரோம். இந்த மேனேஜர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் தான் யாருன்னா ஏடிஎஃப் அதாவது ஆர்கெஸ்ட்ரேட்டர் கரெக்ட்டுங்களா? ஸோ, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? இது உள்ள நடக்கக்கூடியது தான் யாருன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு லேயர்ல இருந்து இப்ப இந்த மாரியான இது அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னலாம் தேவைப்படுதோ, அதுக்கேத்த மாரிலாம் டெவலப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ, நெறைய விஷயம் இதுல ஒர்க் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெறைய பண்ணுவாங்க இது உள்ள. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அதான் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, லோடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ, அப்ப அந்த ETL ப்ராசஸ் பண்றதுக்கு முக்கியமா இருந்தவர் யாருன்னா, இந்த மேனேஜர். கரெக்ட்டுங்களா? அதே தான் இந்த ஏடிஎஃப் வேல பண்ணுது. ஸோ, அப்போ இந்த ஏடிஎஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ETL டூல் தான். இது உள்ள நம்ம ஆக்சுவலா ETL ஒர்க் தான் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஏடிஎஃப்ன்றது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ETL ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா நடக்குதான்னு சொல்லிட்டு, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரேட்டர வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ, நம்ம டேட்டா வாங்கிட்டு வரதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். இங்க நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றோம் கரெக்ட்டுங்களா? ஸோ, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல தான் இந்த இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பைப்லைன் மூலியமா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ, இங்க வந்து பைப்லைன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கும். எதுக்காக? இங்க இருக்கக்கூடிய டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ, இது வந்து ஆக்டிவிட்டி 1, இது வந்து ஆக்டிவிட்டி 2, இது வந்து ஆக்டிவிட்டி 3. ஸோ, இது வந்து இந்த சீரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டில தான் நடக்கணும். அத எதுல நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பைப்லைன் கிரியேட் பண்ணிருவோம். ஸோ, இந்த பைப்லைன் கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஆக்டிவிட்டி 1 தான் ஃபர்ஸ்ட் பைப்லைன்ல நடக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அனலைஸ் தான் பண்ணணும். அப்புறம் தானே டெவலப் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணாம நம்மளால வந்து டெவலப் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ, நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அதாவது பைப்லைன்ல 1ல வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டிய செட் பண்ணிடுறோம். ஸோ, இது ஒரு ஆக்டிவிட்டி, அப்புறம் இது ஒரு ஆக்டிவிட்டி, செகண்ட் அப்புறம் இது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி செட் பண்ணிட்டோம்னா, இந்த பைப்லைன் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, சீரிஸ் ஜாப்ப ரன் பண்ணும்னு சொல்லுவாங்க. அதாவது சீரிஸா ஒரு சீரிஸா வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுதான் நம்ம இங்க இது பண்றோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, பைப்லைன் மூலியமா நம்ம வந்து அத ஷெட்யூல் பண்ணி, நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டியா இதுல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, எல்லாமே கரெக்ட்டா முடிஞ்சிருச்சு. எல்லாமே கிளீன் டேட்டாவா கிடைச்சிருச்சு. ஸோ, பைப்லைன் பண்ணி இதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி கிளியர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, லோட் பண்ணும். ஸோ, அதுதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, லோட் பண்ணி அனுப்பி விட்டுரும். ஸோ, லோட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் வந்து அது வந்து ப்ராசஸ் ஆயி அது வந்து யூஸ் பண்றதுக்கு உண்டான டேட்டாவா கிடைச்சிரும். ஸோ, ஒன்ஸ் நமக்கு வந்து லோட் பண்ணி எதுல நம்ம லோட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி டேட்டா பேஸ்ல தான் லோட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்னோஃப்ளேக்ல லோட் பண்றோம்னு வச்சுக்கோமே. இப்ப என்ன பண்றோம், சோர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவ ஏடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரேட்டா மெயின்டெனன்ஸ் பண்ணி அதாவது சோர்ஸ் கிட்ட இருந்து நம்ம டேட்டா வந்து எடுத்துட்டு வரோம். அத எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஏடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரேட்டர் பண்றோம். ஸோ, ஒரு ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி, டெவலப் பண்ணி, டெஸ்டிங் பண்றோம். ஸோ, பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பப்ளிக்கு டைரக்ட்டா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ரிலீஸ் பண்றோம். ஸோ, ரிலீஸ் பண்றது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட்டா பேஸ்ல அந்த டேட்டா வந்துரும். ஸோ, கிளியரான டேட்டா வந்துருச்சு. ஸோ, கிளியரான டேட்டா இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இந்த வருஷத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு? போன வருஷத்துலருந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ நடந்திருக்கு? கம்பேர் பண்ணி பார்க்குறது. அந்த மாதிரியான கிளியர் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏடிஎஃப் ஒர்க் பண்ணுது. இன்னும் இந்த ஏடிஎஃப் பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ, அதனால நான் இத ரொம்ப டீட்டெயில்டா இத நான் எடுக்க போறேன். ஸோ, இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தியரட்டிக்கல் பார்ட்ட. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி வேற ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.